நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட் எல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா அந்த படத்துலன்ட்டு. அதில் ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவன் சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு பொய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முந்தானத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக வந்து எதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன். இல்லை, நான் ஆரம்பம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 அது மாதிரி இன்னைக்கு எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை, இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். ஆஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல் 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறார், உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா, உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுறேன், இந்த படத்துக்கு பண்ணது சார். இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போ தேட்டரை பிளாக் பண்ணு, மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன் எப்படி சார், எனக்கு புரியலன்னா. இல்லை சார், அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடிச்சேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கொடுத்தேன், அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு அஸ் அன் ஆக்டராக. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்கள். நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்கள் சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்கல்ல சார். காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்படி அங்கீகாரன்றது உடச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும்.
இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க. பாவம் அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு. எதுக்குன்னா ஒரு நாள் நான் பால்கனில் உட்காந்துருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2018. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபாவில் ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எனக்கு பேங்க்கில் லோன் வேணும், உங்களோட கேரண்டி கேட்டாங்கன்னு. அப்படியா, சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்தை வச்சு இந்த படத்தை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோடய செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்களாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க, என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லோரும் 3 பேர் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்லேயே உட்காருது. அவரை பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டு விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில் தான். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்கார். ஆனால் என்ன அவர் யாராவது போய் கேசட் என்ன ஆடியோண்ணா சரி ஜிப்ராண்ணா என்னங்க இருந்தாலும் பயங்கரமாக மியூசிக் போடுவான், ஆனால் பாட்டு எங்கெங்க? அதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசித்து இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்றைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா. பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டுவாங்குவான். ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரான். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில். ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில் கூப்பிடுவேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அதனால் தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினே இந்த படத்துக்கு வந்து வேறு ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டான்னா பிரிச்சிட்டான் படத்தை. எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போதுலாம் என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட்டு மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது இப்படி நடிச்சிங்க நான் நடிக்கலைங்க. 7 வருஷமாக என் அனுபவித்ததெல்லாம் அப்படியே பேசுகிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறிடணுன்ட்டு. அது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோடய 2வது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க.
உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்தேன், இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி இருக்குது. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வப்னா மேம்க்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் இந்த மூவிக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏடி சிவானா தான் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் விஷன், யங் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர், அருண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, அஜித் அண்ணா 3 பேரும் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் போகிற சில மூவிஸ்லாம் ப்ரொடியூசர்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் அவங்கள எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறம் ஜேபி சார், என் லைஃப்பில் நிறையா மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் படம் அது ஜேபி சார்னால மட்டும்தான். நான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு நான் ஜேபி சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா கேஜிஆர் சார் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னால் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இவங்க கூட நடிக்கிறோம் எப்படி நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு. எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்தது அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னையெல்லாம் அவ்வளோ அழகாக தங்கமேல்னு கூப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஒன்று ரொம்ப அழகாக தங்கமேல்னு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அந்த பேரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிப்ரான் சார், அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருமைனா, ஓகே இந்த மாதிரி ஆசான் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஓபி சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. சில இடங்களில் டைரக்டர் சார் இல்லாத இடத்துல அவங்க இருக்கும்போது இன்னும் பண்ணுமா, இன்னும் நடி, இன்னும் அழுகு அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாஸ்டர் பீட்டர்கின் மாஸ்டர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எடிட்டர்னா ரொம்ப தேங்க்யூ, என்னை இவ்வளோ அழகாக எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எஸ்பெஷலி பத்திரிக்கை நண்பர்கள் மறுபடியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா இதில் காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது ஜனாசரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு இம்ப்ராவ், ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது தேவை லைக் இஸ் இட் த சேம் கேஜிஆர், வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்கெல்லாம் 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து, ரிசல்ட்டை பார்த்து இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹெயின் மாஸ்டர், நான் நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ண ஒரு 5 படம் பண்ண மாதிரி வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும், கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியுலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், கடைசியில் நீங்கள்லாம் பார்த்தப்போது எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித், அருண், பிரசாந்த், அஜித், இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட், மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி இவங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். Especially I would like to thanks all our press members
ஏன்னா எனக்கு ஜென்ரலி ஒரு புது படம் நான் பண்ணல கூட ஒரு புது படம் வரப்போகும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த படம் எவ்வளோ நல்லா ஓடும், அது படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த ப்ரெஸ் அண்ட் டு த மீடியா சொல்லி நான் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அங்கீகாரம் படம் வரப்போகும்போது ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃபிலிம்ஸ். பட் என்னதுன்னா ஐ காட் நல்ல ரிவ்யூவாக வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஏன்னா சில பேர் வந்து உண்மை சொல்ல போனால் நான் யாருக்கும் ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனி ஒன். பட் சில படம் வந்து அவ்வளோ பெரிய படம் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க சரி ஓடலன்னு நினச்சிங்க, அவங்க ப்ரெஸ்லேருந்து மீடியாவில் இருக்குது உண்மை சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ட்ரூத்ஃபுல் ஆன் தேர் சைட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த அங்கீகாரம் படம் பற்றி I've seen them has spoken a very positive about the film. என்னதுன்னா அது it's a new coming, it's a new hero. ஸோ அதை பற்றி வந்து நம்ம அவ்வளோ பேச பிகாஸ் he will grow up for sure. ஸோ அப்படி இருக்க போகும்போது I had a very சந்தோஷமான ஒரு விஷயம். தட் இஸ் ஒன் இஸ் அதுவே ஒரு வின்னிங் பாயிண்ட் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கம்மிங் பேக் டு அங்கீகாரம் லைக் இட் வாஸ் ஆல் சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து சப்போஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் எது வேணும் பேசலாம், எப்படி வேணும் பேசலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் வாட் it is today and the reasons why எதனால நம்ம வந்து இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா பிகாஸ் there are நிறைய பேர் இந்த படம் பற்றி ஒன்றும் தெரில. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் a நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மை சொல்ல போனால் we are a group of people who really hard work like நாங்கள் including me and especially if you say means like KGR which I call him Devame because he also called me Devame. There's a long term. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் பழக்கிறோம் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அது பழக்கிட்டோம் லைக் பிரதர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது when he committed this film எனக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி எந்த ஹீரோ பண்ண போகிறாங்க தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். பட் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் ஏன்னா நான் சொன்னேன் நான் எதையுமே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காரு. பட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து ஹீஸ் அன் அத்லெட்டிக். அதே மாதிரி அதுக்கு அந்த தகுதி அந்த ஓடுறது. இந்த காலம் ஹீரோ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த ஹீரோஸ் டு ஸ்பெண்ட். அதாவது நம்ம வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் அது ட்ரைனிங், இந்த படத்துக்காக இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இட் இஸ் லிட்டில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது அப்படி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு தேவ் வந்து இந்த படம் வந்து அவரே பண்ணுறாருங்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஷாக். ஐ சேட் தேவ் இட்ஸ் நாட் அ ஆர்டினரி. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நடிக்காதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் யோர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் அதுக்கு மேலே பேசுவார். படத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறார், வீட்டிலனா அதுக்கு மேலே பேசுவார், அதோட சூப்பராக பேசுவார். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு அந்த இது கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் தட். பட் ஒரு அத்லெட்டிக்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரிஜினலாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி பாடி, அதாவது பாடி பில்டர் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட், அதாவது மேலே கீழே இருக்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போகும்போது திடீர்னு வந்து லிட்டில் பை லிட்டில் ஐம் சீயிங் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கே கேட்டாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் செல்ல தேவ இருக்காருண்ணா, இல்லை அவர் கிரவுண்டுக்கு போயிருக்காருண்ணா, அதுக்கப்புறங்க ஜிம்முக்கு போயிருங்க, இப்படியே ரெகுலர்ண்ணா. த ரீசன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காசு போட்டு எங்கேருந்து காசுங்கன்னா படம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவரே இந்த மாதிரி லைக் கஷ்டப்படுறாங்கன்னா திஸ் இஸ் ஐ எம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் விட்னஸாக இருந்தேன். இந்த அங்கீகாரம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேர வேண்டிய பேர் கரெக்டான பேராக இருக்குது. இந்த ஆங்கர் முன்னாடி சொன்னாங்களே ஒரு குழந்தைகிட்டேருந்து அவங்க ஒரு ப்ரைஸு கொடுத்தா ஒரு அந்த மாதிரி வந்து he deserved this name, the title. ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் his hard work. ஒன்று அதுக்கப்புறம் நான் என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் ஏன்னா நீங்கள் சில பேர் படம் பார்த்துருக்குங்க, பட் அது பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஷூட்டிங் ஸ்பாட்
சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் their personal life I was traveling along with them. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ I just want to share this personally. காரணம் என்னதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஹிம் தெய்வம் மட்டும் அவங்க பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சில விஷயம் வந்து நானும் வளர்ந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன். பட் சென்னையில் தான் ஃபுல்லாக நான் வந்து வளர்ந்தேன். ஏன்னா அம்மா வேணும். பட் நான் வாழ்ந்தது வந்து சென்னை. இத்தனை வருஷம் இருக்கும். நான் இப்போ 50+ இருக்கு போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியல. அப்படி இருக்க போகும்போது அந்த டைரக்டர் வந்து ஹி ரோட் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல விஷயம்ல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. பட் தெரியாத விஷயம் வந்தது நம்ம வந்து எதுவுமே ஒதுங்குற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி லைக் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன் எத்தனை ஸ்போர்ட்ஸ் மனுஷங்களாக கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாடு டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அதில் காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அவங்களோட பர்சனல்ஸ் வந்து சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கதை கொண்டு வரதுக்கு I felt it's not a big films but it is worth it to see the films. எதுக்குன்னா நம்ம டெய்லி லைஃபோட விஷயம் வந்து நம்ம தெரியுது. ஸோ it's hands off to the director which you did very well. நான் உங்களை பாராட்டல, இன்னைக்கு நான் மனசாட்சி பாராட்டுறேன். ஸோ பிகாஸ் காரணம் என்னதுன்னா எனக்கு கதை தெரியும், படம் பார்த்தேன், ஃபைட் எடுத்தேன், எடிட் பண்ணேன். இந்த படத்தில் நான் அவ்வளோ வேலை செய்யலை, பேருக்கு தான் ஃபைட் மாஸ்டர். பட் என்னோட விஸ்டம் என்னோட நாலேஜ் வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா ரன்னிங்கில் இந்த படத்தில் ரன்னிங் தான், அது ரன்னிங்கில் நான் பண்ணலை, எல்லாமே அவர் தான் பண்ணேன். ஆங்கிள்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன், இந்த ரிசர்ச் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் எப்படி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸில் இருந்தேன். ப்ளஸ் மோர் ரிசர்ச்சிங் இஸ் மோர். ஸோ அப்படி இருக்க போகும்போது everything which is Deval is doing. சில டைம் வந்து why I'm saying worth to see this film is பார்க்காதவங்கள பார்க்கணும். அது ஒரிஜினலாக நீங்கள் வந்து நான் சொல்கிறோட நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஓட போகும்போது அது என்ன கஷ்டம். ஏன்னா நார்மல் வந்து அத்லெட்டிக் ஓடினா 200 மீட்டர்ஸ் ஓடினாக்கா ஒரு ரவுண்டு ஓடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஓடும், இல்லை கொஞ்சம் நேரம். பட் ஷூட்டிங் வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் இருந்துன்னே இருக்கும். ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடினா அவங்க மூச்சு வாங்கி தரணும். பட் லைட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடணும். இந்த மாதிரி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி த ஹீரோஸ் டூயிங் பட் ஈவன் தி ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆல்சோ இஸ் டூயிங் த சேம். ஸோ இதோட ஒவ்வொரு கஷ்டங்களாக நிறைய பேருக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பிகாஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது உண்மையில் நான் என்ன சொல்கிறது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய படம்லாம் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரிஸ் பார்க்குறோம், ஒரு கதை அவங்களோட பர்சனல் கதை, அவங்களோட இது லைக் இன்னும் அவங்களோட ஊரில் கிராமர் ஒரு சிங்கிள் மனுஷோட கதை யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து எல்லாரும் அது பார்க்குறோம் பிகாஸ் இட்ஸ் பீன் வெல் நோன் ஹீரோஸ், வெல் நோன் டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். நம்மள அதே காசு தான் போட்டு போகிறோம். பட் இந்த படம் வந்து நான் why I'm recommending this is because இது வந்து there are lots of information including me. நானும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது, எனக்கு வந்து சில வித்தியாசமாக புதுசாக இருக்குது எனக்கு. ஆனால் அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்கள ஒவ்வொரு ஆளுங்களா ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ் தங்கச்சி கேரக்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் படத்தில் எண்டில் சில பேர் பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா she broke her hand. அவங்க கையை வந்து உடஞ்சிருக்கு, அது வீங்கிருக்கு. ஆக்சுவலி அது மாவு கட்டு போயிருக்காங்க. ஆனால் என்னதுன்னா அவங்க வந்து அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த சரி சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கட் பண்ணி ட்ரை பண்ணேன் அந்த மாவு கட்டு. பட் சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த மாவு கட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸில் எடுத்துக்கப்புறம் திருப்பி டாக்டர் போய் திருப்பி கட்டுறோம். ஸோ இட் வாஸ் அ ட்ரூ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா நாங்கள் எல்லோரும் கஸ்டமர் லைக் 3 ப்ரொடியூசர் இருக்காங்க. I would really love to work with these 3 producers. காரணம் என்னதுன்னா they are so enthusiasm. காசுலேருந்து எங்கே கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. பட் என்னதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லா ஷூட்டிங் ரன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அங்கங்கே ஓடுற மேனேஜர்ஸ் வந்து எதுமோ ப்ரொடியூசர்ஸ் மாதிரி, மேனேஜர் கோச்சிக்காதீங்க மேனேஜர்ஸ், அவங்களாம் எதுமோ ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாங்க அங்கங்கே. பட் இவங்க தான் ஓடுறதுனா அங்கங்கே ஓடுறதை நான் பார்க்குறேன் நான். ஸோ இட் இஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் ஹார்ட். I did my best. நானும் ஒரு புதுசாக ஏன்னா ஃபைட் வந்து ஐ மைட் பி குட். நான் வந்து ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் பேரை வாங்கியிருக்கலாம். பட் இந்த படத்துக்காக ஐ ரிசர்ச் ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் தெரியுதுக்காக நான் இட் டுக் மந்த்ஸ் ஃபார் மீ டு ரிசர்ச் அண்ட் கெட் திஸ் திங் டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த உலகத்தில் எல்லாம் இந்த விஷயம் வெளியே கொண்டு போய் காட்டுறதுக்கு வந்து டிஓபி இஸ் ஒன்லி 1 person. அந்த டிஓபி வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக
ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, டைரக்டர் எவ்வளோ எழுதுறாரோ கதை, இல்லை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படலாம், ஆர்டிஸ்ட் யார் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு ஆள் வந்து he will show to the world that these people and this is how the movie is. So DOP, he did his best and then I was very happy on this. Sorry நான் கொஞ்சம் தாசி பேசி, ஏன்னா நான் பேசணும் ஆசைப்படுறேன், நான் சொல்கிறேன் நான். That is one point. And thirdly, நான் படம் வந்து I had so much of enthusiasm on this movie. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் என்னதுன்னா அந்த கான்ஃபிடென்ஸோட மீறி எங்கே போயிடுச்சு படம் பார்த்ததுக்கப்புறம், தட் இஸ் வேர் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அந்த படம் வந்து எங்கே கொண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ், எனக்கு கதை பார்க்குற டைலாக் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அந்த மோமெண்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மியூசிக், அந்த அந்த ஸ்பிரிட் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு வந்து அந்த தேட்டர் பார்க்க போகும்போது தான் எனக்கு ஐயோ நான் நினச்சோட டபுளாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூலி இட் கேம் ஃப்ரம் யூ பிரதர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் சேயிங் அண்ட் வாய் ஐம் சேயிங் திஸ் இஸ். நான் சில டைம் வந்து கொஞ்சம் பேசுறது கம்மியாக, பட் இன்னைக்கு கொஞ்சம் தாசி பேசுகிறேன். காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே உண்மை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ரியலி தேங்க்ஸ் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். நீங்கள் சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா யூஆர் நாட் டேக்கிங் திஸ் டு அனல, பட் நீங்கள் வந்து ஒரு நியாயமாக பேசுங்க. தட் இஸ் வாட் த பெஸ்ட் திங் ஐவ் சீன். ஏன்னா சில மூவிஸ் ரீசெண்டில் கூட யூ வில் டெல் வாட் இட் இஸ். அப்படி இருக்க போகும்போது எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் எல்லாத்தோட கஷ்டம் சொன்னால் என் கஷ்டம் கூட இருந்தது. ஏன்னா நானும் அந்த படம் பண்ண போகும்போது என் கால் உடஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து ட்ராலியில் தான் போகிறேன், நான் ஸ்ட்ரக்சரில் ட்ராலியில் போகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து மண்டாடி படத்துக்கு ஷூட்டிங் வந்து நைட் வந்து அங்கே ராமேஸ்வரமில் இருந்தேன். அப்புறம் வந்து நைட் மார்னிங் ஃப்ளைட் வரேன், இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து நான் ஸ்ட்ரெச்சரில் போகிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி மீ அண்ட் இட் இஸ் நாட் ஆல் ஆஃப் அஸ், பட் ஐ வுட் லைக் பீப்புள் டு என்கரேஜ். இந்த மாதிரி வந்து நாங்கள் பின்னாடி கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஃப்ரம் A to Z, ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் டு டைரக்டர்ஸ் டு productions and artists and everyone, we suffer, like not suffer, we work very hard. just ஒரு நம்பிக்கை இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகணும். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போகிறது த்ரூ த மீடியாஸ் மூலிமா தான். that's the best thing. so I wish you all to support us. Thank you so much.